வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே. கதையின் குரலாய் நான் காமாட்சி ஹரிஹரன். அத்தியாயம் 6. நட்சத்திரங்கள் வானத்தை ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்க தன்னை ஆக்கிரமிக்க பிரியா வருவாளா என தன் வீட்டு வாசலை குத்தகைக்கு எடுத்திருந்தான் ஆனந்த். வீட்டில் விருந்தாளிகள் நிரம்பியிருக்க தன் மனதில் நிரம்பியிருந்தவளுக்காக காத்திருந்தான் அவன். ஆனந்த், நேரமாச்சுடா, ஒரு 10 நிமிஷம் முக்கியமானவங்க வர வேண்டியிருக்கு. முக்கியமானவங்கன்னு சொல்கிற, சீக்கிரம் வரமாட்டாங்களா? அது சரி, எனக்கு தெரியாமல் அப்படி யார் முக்கியமானவங்க? மகேஷ் ஆனந்தை கேள்வி கேட்டான். பிரியா. அவன் உச்சரிப்பில் பரவசம் பரவியிருந்தது. பிரியாவா? யாரு? நீ ஒரு பொண்ணை ரூட் விட்டுட்டு இருந்தியே, அந்த பொண்ணா? ஓய், நான் அவளை சின்சியராக லவ் பண்ணுறேன்டா. அதான் நல்லா பண்ணுறியே 3 வருஷமா. நானாக இருந்தா இந்நேரம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தையோட பர்த்டேக்காக உன்னை இன்வைட் பண்ணியிருப்பேன். நீ என்னடானா இன்னும் ப்ரப்போஸே பண்ணல. நான் என்னடா பண்ணேன்? அவளை பார்த்தாலே பேச்சு வர மாட்டேங்குது. அவள் கண்ணை பார்த்ததும் என் வாய் உளர ஆரம்பிச்சிடுது. நீ ஏண்டா கண்ணை பார்க்குற? அழகாக ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜை தட்டி விடு. சொல்கிறது ஈஸி, ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டா? சிம்பிள்டா. சாரி, உன் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக உனக்கு பண்ணிட்டேன்னு அப்படியே உன் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுன்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பியா? டேய், நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன்டா. ஏண்டா ஹாஸ்பிட்டலில் இருக்கியா? மொக்க போட்டு கொல்லாதடா. நானே அவள் வருவாளா மாட்டாளான்னு காத்துக்கிட்டுருக்கேன். காத்துக்கிட்டே இரு. உன்னோட 60வது பர்த்டே வர காத்துக்கிட்டுரு. சாபம் விடாதடா. டேய், நீ இப்படியே ப்ரப்போஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுனா வேறு யாராவது வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான். நீ எப்போ தாண்டா சொல்லுவ? இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லிடுவேண்டா. நம்பலாமா? நம்புடா. என்னடா நீ சொல்கிறதுலையே சொரத்தே இல்லை. நீ சொல்லுவேங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லைடா என்றான் சலிப்பாக. ஏண்டா இப்படி சொல்கிற? இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் என்றான் உறுதியாக. நல்லா சொல்லுப்பா. உன் கூட பேசிகிட்டு இருந்தா ஏன் நேரம் தான் வீணாகும். நான் உள்ளே போய் ஏதாவது பொண்ணு மாட்டுதான்னு பார்க்குறேன். ஆனந்தின் பதிலை எதிர்பார்க்காமல் மகேஷ் உள்ளே சென்று விட்டான். பிரியா வந்துவிட வேண்டும் என தனது இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டான். ஆனந்தின் இஷ்ட தெய்வங்கள் அவனை கைவிட்டதாக தெரியவில்லை. பிரியாவும் கவிதாவும் தங்களுடைய வாகனத்தை போர்டிகோவில் நிறுத்திவிட்டு வாயிலில் நின்றிருந்த ஆனந்தை பார்த்து புன்னகைத்தனர். ஆனந்த் பிரியாவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். வண்டியிலிருந்து அவனுக்காக வாங்கி வந்த பரிசை எடுத்து நீட்டினாள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். கிஃப்டெல்லாம் எதுக்கு? நீ வந்தாலே போதும் என வழிந்தவனுக்கு பிரியா பதில் ஏதும் சொல்லவில்லை. பதிலாக ஒரு புன்னகையை மட்டும் உதிர்த்தாள். ஆனந்த், நானும் வந்திருக்கேன். கவிதா தன்னையும் அங்கே நுழைத்து கொள்ள, சாரி கவிதா, உள்ளே வாங்க. ஆனந்த் வழி நடத்த பிரியா கவிதா உள்ளே நுழைய மகேஷ் ஆனந்தை பார்த்து கண்ணடித்தான். அதை கவிதா கவனித்தாள். கண்டும் காணாதது போல இருந்துவிட்டாள். ஆனந்த் வீடு பங்களா போல் இருந்தது. ஆனந்தின் வீட்டை பார்க்கும்போது சில தலைமுறைக்கு அவர்கள் சம்பாதிக்க தேவையில்லை என்று தோன்றியது. ஆனந்தின் உறவுகளும் மேல்தட்டு வர்க்கம்தான் என்று அவர்களின் தோற்றம் கூறியது. கவிதாவுக்கும் பிரியாவிற்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அவன் பணக்காரன் என்று தெரியும், ஆனால் இவ்வளவு பணக்காரன் என்று தெரியாது. அவன் தோற்றத்தின் எளிமை பிரமிக்க வைத்தது. வீட்டின் சுவர்களில் பெரும்பாலும் ஆனந்தின் புகைப்படங்கள் தெரிந்தன. ஒரே ஒரு புகைப்படத்தில் மட்டும்தான் பெற்றோர்கள் இருந்தனர். ஆனந்தின் எளிமை அவர்களிடமிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என எண்ணினார்கள். பிரியாவை பார்த்ததும் ஆனந்தின் அம்மா ஓடி வந்தார். பிரியாம்மா, ஏன் இவ்வளோ லேட்? பிரியாவுக்கு பேச்சே வரவில்லை. அவர்கள் இதற்கு முன் சந்தித்ததில்லை.
சில வினாடிகளுக்கு முன்தான் ஃபோட்டோவில் பார்த்தாள். ஆனந்தின் அம்மா தன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடித்தார் என்று பிரியாவுக்கு புரியவில்லை. கவிதா அவர்களை காட்சி பொருளாக ஏற இறங்க பார்த்தாள். ஏம்மா அப்படி பார்க்குற? உனக்காக தான் ரொம்ப நேரமாக ஆனந்த் வெயிட் பண்ணுறான். பிரியாவிற்கு குழப்பமாக இருந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. பிரியா வந்த சந்தோஷத்தில் ஆனந்த் மகிழ்ச்சியாய் கேக் வெட்டி முடித்தான். உணவு பஃபே முறையில் அமைக்கப்பட்டு இருந்தது. கவிதாவிற்கு மகேஷின் நட்பு கிடைக்க பிரியா தனித்து விடப்பட்டாள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த எண்ணி ஆனந்தின் அம்மா அருகில் வந்தாள். பிரியா, ஆண்டி சாப்பிட்டியாம்மா? இப்போ தான் ஜூஸ் குடித்தேன் என கூற ஆனந்தின் அம்மா இதுவாக ஆரம்பித்தாள். உனக்கு தெரியுமா பிரியா, ஆனந்த் எங்களுக்கு ஒரே பையன், ரொம்ப செல்லம். எல்லா வசதிகளும் இருந்தும் அவன் சிம்பிளாக இருக்கத்தான் ஆசைப்படுவான். அப்பாவோட கம்பெனியை பார்த்துக்க சொன்னா, சாரிம்மா நான் என் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறேன். அப்பாவோட கம்பெனிக்கு போனால் அப்பாவோட பையனாக தான் என்னை பார்ப்பாங்க, ஆனந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு ஒரு மரியாதை கிடைக்குதுன்னா அது எனக்கானதாக இருக்கணும், அப்பாவுக்காக இருக்கக்கூடாது. நான் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். என்னதான் அவங்க அப்பா லட்சக்கணக்கில் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவன் கொண்டு வந்து தர்ற 70,000 சம்பளம்தான் அதிகமாக படுது. அவனுக்குன்னு எதையும் வச்சுக்கிட்டதில்லை. இதையெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்கிறேன்னு நீ நினைக்கலாம். பிரியா, அவனை பற்றி உன்கிட்ட அதிகமாக சொல்ல தேவையில்லை. நீ 3 வருஷமாக அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்க. அவன்கிட்ட எந்த ஒரு குறையும் இல்லை. பணத்தில், குணத்தில், அழகில் எதுலேயும் இல்லை. அலுவலகத்தில் கூட அவனை யாரும் எதுவும் சொல்லிட முடியாது. அவன் எப்பவும் சந்தோஷமாக தான் இருப்பான். உன்னை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் சந்தோஷமாக இருக்கான். ஆமாம் பிரியா, அவன் உன்னை எப்போ பார்த்தானோ அப்போவே உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எங்கள் மருமகளாக வந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நாங்கள் நிச்சயம் உன்னை எங்கள் மகளாக பார்த்துக்குவோம். முடிவு உன் கையில் தான் இருக்குது. இதையெல்லாம் சற்றும் எதிர்பார்க்காத பிரியா தன்னை பற்றிய உண்மைகளை தெரியாமல் அவர் பேசுவதை எண்ணி வருத்தமடைந்தாள். கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க தயாராக இருந்தது. அவள் அங்கு அழ விரும்பவில்லை. ஆதலால் அதை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவள் எதையோ சொல்ல முயற்சி செய்ய வார்த்தைகள் தடைப்பட்டு நின்றது. அவள் அமைதி ஆனந்தின் அம்மாவிற்கு சிறிது அச்சத்தை கொடுத்தது. என்னம்மா அமைதியாக இருக்க? ஆன்ட்டி என பிரியா இழுக்க, சொல்லுமா ஆன்ட்டி, அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் இந்த உண்மையை என அவள் உண்மையை கூறும் முன்னே ஆனந்த் வந்துவிட்டான். பிரியா, நீங்கள் இங்கே இருக்கீங்களா? சாரி, எங்கள் அம்மா பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இன்னும் சாப்பிடலன்னு கவிதா சொன்னான். வாங்க வந்து முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் அம்மா கிட்ட பேசலாம். உண்மைகளை சொல்வதற்குள் ஆனந்த் தடுத்து விட்டான். போய் சாப்பிடுமா, அப்படியே மெல்ல நான் சொன்ன விஷயங்களையும் யோசிச்சு பாருமா. என்ன விஷயம்? ஆனந்த் கேள்வியாக பார்க்க, ஏதோ ஒரு விஷயம். நீ முதல்ல பிரியாவை சாப்பிட கூட்டிகிட்டு போ என பேச்சை மாற்றினாள். வாங்க பிரியா. என்ன நேயர்களே, இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்.